ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மக்களை ஏமாற்ற போறாங்கன்னு சொன்னவர்கள் இன்று மக்கள் முன்னாடியே பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறார்கள். விவசாயிகளுக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதி கொடுத்து நாடகம் ஆடவில்லை அண்ணன் விஜய். அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்து நடைமுறைக்கு சாத்தியமான உதவியை நேர்மையாக சொல்லி இருக்கிறார். அது பொய்யான அரசியல்லே பொறுப்பான தலைமை. ஆனா திமுக என்ன செய்கிறது? தங்களோட ஆட்சியில் நடந்த கொலைகள், பெண்களுக்கு எதிரான அநியாயங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போது அமைதியா இருந்தவர்கள் இன்று மட்டும் சட்ட ஒழுங்கு பற்றி பேசுறது மக்கள் கண்ணுக்கு நன்றாகவே தெரிகிறது. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கவும், நடிகைகளுக்கு லைக் போடவும் நேரம் இருந்தவர்கள் மக்கள் பிரச்சனைக்கு பதில் சொல்ல வந்ததே இல்லைன்னு மக்கள் கேட்கிறார்கள். ஆனா இன்று என்ன நடக்குது? சில நாட்டுகளிலேயே மக்கள் பாதுகாப்பு மேம்பட ஆரம்பிச்சிருக்கு. குற்ற சம்பவங்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கு. விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. சில நாட்களிலேயே இவ்வளவு மாற்றமா மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அப்படி இருக்க இந்த 5 ஆண்டுகள் தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறும் என்று மக்கள் நம்பிக்கையோட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வாக்குறுதி மட்டும் இல்ல, செயல் இருக்குது. அதனால தான் இன்று மக்கள் சொல்றாங்க, பொய்யான பிரசாரம்ல மக்கள் மனசை புரிஞ்சு ஆட்சி செய்கிறார் விஜய் அவர்கள். மக்கள் பாதுகாப்பு, விவசாயிகளுக்கு உதவி, நேர்மையான அரசியல், இதுதான் இன்று தமிழ்நாடு எதிர்பார்க்கும் மாற்றம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மாஸ் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பை பாய்.